தயாளங்கிட்ட இருந்து பிளேயரோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் ஹோட்டலுக்கு போனா அவன் செத்து கிடக்குறான். நெஜ போலீஸ் வரதுக்குள்ள நம்ம உள்ள பூந்து விஷயத்தை தெரிஞ்சுக்கலான்னு ஷூட்டிங் ட்ரெஸ் வாடகைக்கு எடுத்து போட்டு வந்தா நீதான் அவனை கொலை பண்ணு போலீஸ்காரங்க உன்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டு வராங்க. அவன் செத்ததை பத்தி கூட எனக்கு கவலை கிடையாது. யார் அந்த போலர், என்ன சிக்னல், எத்தனாவது ஓவர், எவ்வளவு ரன்னு தெரிஞ்சாதானடா நான் பெட்டு கட்டி அதுல ஜெயிச்சு என் கடனை அடைக்க முடியும். சொல்றா யாரும் அந்த போலர், சொல்றா சொல்றா சொல்லு சொல்றா. டேய் அந்த பவுலர் பேர் ஏதோ சொன்னாரு, ஆனா நீங்களாம் பண்ண டென்ஷன்ல நான் மறந்துட்டேன். ஐயோ டேய் அவன் எப்படி பால் போடுவான்னு எனக்கு தெரியும். நான் வேணா அதே மாதிரி பால் போட்டு காட்டுறேன். உங்கள இருக்க கிரிக்கெட் தெரியுமா? அந்த ஆக்ஷன் வச்சு கண்டுபிடிச்சிக்கிறீங்களா? எனக்கு கிரிக்கெட் தெரியும். நானே கிரிக்கெட் பிளேயர் தான். நீ போடு, நான் சொல்றேன். ஸ்பின்னா மீடியம் ஃபாஸ்டா ஃபாஸ்டா? அப்படின்னா ஸ்பின்னா பக்கத்துல இருந்து போடுறது, மீடியம் ஃபாஸ்ட்னா கொஞ்சம் தூரத்துல இருந்து போடுறது, ஃபாஸ்ட்னா தூரத்துல போய் ஓடி வந்து போடுறது. அப்ப ஃபாஸ்ட் தான். இல்ல பாலே இல்லாம எப்படி போல் போடுவ? நடிப்பு இருந்தாலும் அதுல எனக்கு ஒரு யதார்த்தம் வேணும். புரியல? தீஸ்கோ இத பால நினைச்சு போடு. போ ஒரே போறா மாமையா இப்படி சூடு. அறிவில்ல பாம்பேல இருந்து வந்திருக்கான்னு சொன்னா உடனே நம்பிடுவியா? அவன் நான் ஷாருக் நான் பார்த்த உடனே தெரியறதுக்கு ஐடியெல்லாம் பார்த்து செக் பண்ணிட்டு அப்புறம் இல்லையா நீ அக்யூஸ்ட் அனுப்பிச்சிருக்கணும். உனக்கெல்லாம் எந்த இவன்டா ட்ரைனிங் கொடுத்தது? நீங்க தான் சார். நீங்க தான் சார் 2008 பேட்ச் போன கவர்மெண்ட். அப்ப நீங்க ட்ரைனிங் காலேஜ் சீஃப் ஆயிருந்தீங்க சார். ஆமா, இந்த வெங்காயத்தால மட்டும் கரெக்டா கட் பண்ணுங்க, கண்ணில் தண்ணியே வராம. யோ மரியதாஸ், நீ சீனியர் தானே, நீ அவனுக்கு அட்வைஸ் பண்ணிருக்கலாம்ல. நீ பண்ணிருப்ப, ஆனா அவன் கேட்டிருக்க மாட்டான் இல்ல. மண்டையாவது ஆட்ட ஆமான்னு. என்ன இல்லையா? என்னடா திருத்துருன்னு முழிக்கிறான்? இத பார், அந்த கால் டாக்ஸி கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி அந்த டிரைவரோட செல் நம்பரை வாங்கி மொபைல் ட்ராக்கிங்ல முதல்ல ட்ரேஸ் பண்ண சொல்லு. எஸ் சார். எஸ் சார். half an hour தான் டைம். எஸ் சார். எஸ் சார். அவனை அரெஸ்ட் பண்ணிட்டேங்கற நியூஸ் எனக்கு வந்தா அவன அதுக்குள்ள. எஸ் சார். போங்கயா, எத்தனை செல்யூட் அடிப்பீங்க? சை. எஸ் சார். வாங்க சார். சார் கொஞ்சம் இருங்க. என்னையா சார், கமிஷனர் சொல்றது கரெக்ட் தான் சார். உதயம் NH4 சித்தார்த் படம் பாத்தீங்கன்னா அதுலயும் இந்த மொபைல் ட்ராக்கிங் வச்சு தான் சார் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. இனிமே தமிழ் சினிமா பத்தி பேசுனேன், ஏன் விஸ்வரூபத்தை பார்ப்பேன். தெய்வம் மாதிரி வந்தடா சாமி. வண்டி சேஞ்ச் ஆகிறேன். மாவையா இவன் இக்கட வாடகை கடை வண்டி ஏறியாச்சா? இதோ ஏறப்பாரு சார். அப்படியே போன்ல கண்டினியூ பண்ணுங்க. நான் கொடுத்த நம்பரை ட்ரேஸ் பண்ணுங்க. வாங்க சார், வாங்க சார். உனக்கு எக்ஸ்ட்ரா பணம் தரேன். இந்த ஐபாட்ல பாட்டு கேட்டுக்கிட்டு வண்டியை ஓட்டு. ஏன் சார்? பர்சனலா 1000 விஷயம் பேசுவையா, அதை நீ கேட்டக்கூடாதுல்ல. சூப்பர் ஐடியா சார். ஹலோ மறு காதுல மாட்டிக்கலடா, நீ ஏன் மாட்டீங்க சார்? சார். சார் 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 உங்க பிளான் படி இன்ஸ்பெக்டர் மோசஸ் பெசன் நகர்ல இருந்து கால் டாக்ஸில வந்துட்டு இருக்கார் சார்.
ஃபோன் பேசிக்கிட்டே சிட்டியை ரவுண்ட் அடிச்சுட்டு கடைசியா கமிஷனர் ஆஃபீஸ் வர சொல்லியிருக்கோம் சார். சார் மோசஸோட மொபைல் நம்பரை ட்ராக் பண்ணிட்டு இருக்கு சார். சிட்டில உள்ள எல்லா சிக்னல்லையும் அவரை பிடிக்கிறதுக்காக போலீஸ் அலர்ட்டா இருக்காங்க சார். சார் இந்த டம்மி ஆபரேஷன்ல அவர் இங்க வரதுக்குள்ள நம்ம அவரை பிடிச்சிட்டோம்னா சிம்பிள். நாளைக்கு மேட்ச் முடியறதுக்குள்ளேயே ஆல்பர்ட் நாம அரெஸ்ட் பண்ணிடலாம். எல்லா புக்கீஸும் இப்போ அப்படிதானே ஆப்ரேட் பண்றாங்க. நாமளும் அவங்க ரூட்லயே தான் போய் பிடிக்கணும். சார் அவங்க இப்போ பெசன் நகர் டு சாந்தம் ரூட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க சார். வண்டி எங்க இருக்கு சார்? பெசன் நகர் டு சாந்தம் ரூட்ல வண்டி போயிட்டு இருக்கு சார். ஆட்ட ரொம்ப பிடிக்கும் பந்து மூஞ்ச வடக்கும் கூட்டத்துல. ஹலோ, பெசன் நகர் சிக்னல் அலர்ட் பண்ணு. ஓகே சார். பெசன் நகர் சிக்னல்ல கார்ல ஃபோன் பேசிட்டு கால உடனே மடக்கி பிடிங்க. சரி பாக்குறேன் சார். ஆரம்பம் சீக்கிரம் வாங்க. தப்புமா ஒரே காரி துப்புமா கடிக்கு விழுந்தா பெஜாரான கூட்டம் காலை வந்து கடிக்க கதையவே முடிக்க. சார் வண்டி கமிஷனர் ஆஃபீஸ் ரீச் பண்ணிடுச்சு சார். செக். இங்க வரதுக்குள்ள பிடிக்கணும்னு நினைச்சமே நம்ம ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சார் நான் ரீச் ஆயிட்டேன் சார். ஒரே போலீஸா இருக்கே. இது எந்த இடம்? கமிஷனர் ஆபீஸ். ஐயோ ஏடா பல்லத்தையும் தப்பிச்சு போய் பாதாளத்தை தள்ளி விட்டுடா துரோகி. டேய் என்னடா? டேய் சார் நீங்க கொடுத்த நம்பர் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு உள்ள தான் சார் இருக்கு. சார் கிலாடி சார் நீங்க. வெயிட் பண்ணியே கிரிமினல்ஸ் வர வச்சிருக்கீங்களே சார். எஸ் 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 எஸ். மிஸ்டர் பூமிநாதன், பிஹேவ் யுவர் செல்ஃப். ஏன் இந்த குதிக்கிற? சார் நீங்க கொடுத்த half an hourல இன்னும் 10 minutes பேலன்ஸ் இருக்கு சார். என்னோட தியரி எப்பவுமே தப்பா போகாது சார். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க சார். என்ன இந்த எகுறான்? ராத்திரி தங்க பதக்கம் படம் பார்த்திருப்பானோ? சார் வாடா சார். டேலன் மர்டர் கேஸ் அக்யூஸ் சார். நான் கமிஷனர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு வந்தேன். ஓகே தேங்க்யூ. நீ வாடா. மரியாதாஸ் நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க. நான் போய் சாரை பார்த்து வந்துடுறேன். சார் நானும் வரேன் சார். ஏன்? கமிஷனர் உங்களை பாராட்டுறது நான் என் காதால கேட்கணும் சார். வாங்க சார். சார் குற்றவாளிகளை வெயிட் பண்ணியே பிடிச்சிடலாங்கிற என்னோட தேரி இவ்வளோ ஃபாஸ்டா ஒர்க் அவுட் ஆகும் நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க சார். பை த பை இந்த ஆபரேஷன்ல மரியாதாஸ்க்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு. நீ பண்ண வேலைக்கு ஸ்டைல் வேறையா? கூலிங் கிளாஸ். ஒரு அக்யூஸ்ட பிடிக்கிறேன்ட்டு 4 அக்யூஸ்ட கோட்டை விட்டு வந்திருக்க நீ. உனக்கு என்ன ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நினைப்பா? ஓடுற பைக் மேல ஜம்ப் பண்ணி ஒரு போலீஸ்காரனோட முட்டியை உடைச்சு வச்சிருக்கியா? ஏண்டா ஒருத்தன் பயந்து ஓடி போறான், அவனை எதுக்கு நீ பறந்து போய் கிக் அடிக்கிற? ஏமாந்தவன் கிடைச்சா ஏர்லயே லாக் பண்ணுவியா? அவன் போய் டிரான்ஸ்ஃபார்மர்ல விழுந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகி இருக்கிற ரெக்கார்ட்ஸ் பூரா எரிஞ்சு போச்சு. இதெல்லாம் தெரியுமா உனக்கு? இதெல்லாம் கூட பரவாயில்ல மரியாதாஸ். இவனால நான் பாத்ரூம்க்கு கூட போக முடியல சார். நான் உங்க பாத்ரூம்ல எதுவும் பண்ணல சார். ஓ, என் பாத்ரூம்ல வேற ஏதாவது பண்ணலான் இருந்தியா? இருக்கிற பைப் லைனுங்கள்லாம் நீ உடைச்சு விட்டதுனால எங்கேயுமே தண்ணி வரல. உன்னால டோட்டல் கமிஷனர் ஆபீஸே நாறுது. சார் பாவம் இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க சார். இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் சார். ஆமா, இந்த ஆக்ஷன் பிளாக்ல உனக்கு என்ன ரோல்? எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். நான் வந்து ஓரமா நின்று வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். அதே மாதிரி வெளியில போய் ஓரமா உட்காந்து வேடிக்கை பாரு. போங்க சார். சார் ஏய் இங்க வா சார். கிரிக்கெட் சூதாட்டங்கிறது மிகப்பெரிய கேஸ் தெரியுமா? மாற்றவங்கிட்ட கிடைக்கிற க்ளூவை வச்சுதான் நாம அந்த ஆல்பர்ட்டை பிடிக்க முடியும். ஸோ இனிமேலாவது கேர்ஃபுல்லா டீட்டெயிலை கலெக்ட் பண்ணு. ஏற்கனவே தேவையானது கலெக்ட் பண்ணியாச்சு சார். தேவையானதை கலெக்ட் பண்ணிட்டியா? இது செத்து போன தயாலனோட டைரி சார். இதுல அவனை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. பரவாயில்லையே, இப்பதான் நீ என்னோட ட்ரைனிங்ல வளர்ந்தவன்னு ப்ரூவ் பண்ணிருக்க. தயாலனோட சொந்த ஊர் பொள்ளாச்சி பக்கத்துல இருக்கிற மணிமங்கலம். பரம்பரையாவே அவங்களுக்கு புரோக்கர் தொழில் தான் சார். அவங்க அப்பா ஒரு மாட்டு புரோக்கர், அவங்க தாத்தா ஒரு கல்யாண புரோக்கர், அவங்க அம்மா ஒரு வீட்டு புரோக்கர், அவங்க மாமா ஒரு மாமா சார். மாமா? யூ மீன் தட் மாமா? எஸ் சார். ஓ,
தப்பான ஆட்களுக்கு பொண்ணுகளை செட் பண்ணி தர ஒரு புரோக்கர் சார். எவ்வளவு கேரக்டர்ஸ் அவன் வாழ்க்கையில. இப்போ நம்ம பார்க்க போறது மணிமங்கலத்தோட பண்ணையார. ஆளு மாடர்னா இருக்கிற அளவுக்கு இவருக்கு அறிவு மாடர்ன் ஆகலாம். சுப்ரீம் கோர்ட்ல ஜல்லிக்கட்டை தடை பண்ணதால பண்ணையார் தன்னோட காலமாட்டை விற்கலான்னு முடிவு பண்ணார். காத்தவராயன காயத்தோட கொடுத்தா உங்களுக்கு காசு. அவ்வளவுதானே. இப்ப கொண்டாரு. டேய் வாங்கடா. எஸ்கேப் ஆன மாடு ஆந்தி வேலை தயாளனுக்கும் பண்ணையார் பொண்ணுக்கும் இருக்கிற லவ்வ காட்டி கொடுத்துச்சு. மாமா நான் உங்க பொண்ணை லவ் பண்றேன். வாய மூடுறா. இவனை போய் காதலிக்கிறிய என் பொண்ணானி. மாடு போகுது. மாடு போதான். இங்க என் மானமே போகுது. தன்னோட பொண்ணை ஒரு ஃபேமிலி புரோக்கர் லவ் பண்றதை தாங்க முடியாத பண்ணையார் பஞ்சாயத்தை கூட்டினார். பண்ண ஓம் பொண்ணும் அந்த பையனும் ஜோடி போட்டு ஓடினதை ஊரே பார்த்துருக்கு. அதனால அவங்க காதல் உண்மையானதான் தெரிஞ்சுக்க நம்ம ஊர் வழக்கப்படி ஒரு வாரத்துக்கு அவங்க 2 பேரும் எந்த தொடர்பும் இல்லாம இருக்கணும். குறிப்பா இமெயில் பண்றது, ஃபேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்றது, ட்விட்டர்ல ட்வீட் பண்றது, சேட் பண்றது இது எதுவும் கூடாது. கம்ப்யூட்டர் தொடாம ஒரு வாரம் இவங்க கட்டுப்பாடோட இருந்தா இந்த காதல் ஜோடிய இந்த பஞ்சாயத்தை சேர்த்து வைக்கும். இதுதான் இந்த நாட்டாமையோட ஸ்டேட்டஸ். இது எத்தனை பேர் லைக் பண்றீங்க, அன்லைக் பண்றீங்க? லைக் பண்றவங்கள கை தூக்க. அதுக்கு அவருக்கு 140 லைக்ஸும் 20 ஷேரும் கிடைச்சது. நாட்டாம ஏமாத்திரம் நினைச்ச பண்ணையார் தான் பொண்ணுக்கும் பக்கத்து ஊர் சின்ன பண்ணைக்கும் கல்யாணம்னு ஒரு ரூமர் பரப்பி விட்டார். பொண்ணை காப்பாத்த தயாளன் வருவான், அப்பா அவனை மாட்டி விடலான்னு பிளான் பண்ணி பண்ணையார் நாட்டாமைய வீட்டுக்கு இன்வைட் பண்ணார். பண்ண நாட்டாம வாங்க, நாட்டாம வாங்க. என்ன வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க பார்ட்டின்னு? யாரையுமே காணோம். பார்ட்டியே உங்களுக்கு தானே. சியர்ஸ். நோ நோ நோ, ஒரு நாட்டாம இப்படி எல்லாம் பிஹேவியர் பண்ண முடியாது. சார், நாட்டாமை பத்தி உங்களுக்கு என்ன சார் தெரியும்? யோ, எனக்கு கொஞ்சம் நாட்டாமைய பத்தி தெரியும்யா. புடி சார், இன்னும் கதை முடியல. நாட்டாம பார்ட் 2 இருக்குங்கிற? எஸ் சார். பண்ணையார் பிளானை மீறி தயாளன் வேற ஒரு பிளான் பண்ணான்.